ஏன்னா ஏற்கனவே கமலாலயத்தை தொடர்புள்ள ஆளுன்னு சொல்லிட்டீங்க. எஃப்ஐஆர் லீக் பண்ணது ஒன்றிய அரசு. அப்ப அந்த சம்பந்தப்பட்ட ஞானசேகரன் யார்? சாருண்டா யாருன்னா எந்த சாரு? அண்ணாமலை பத்தி கேட்கிறேன். இப்ப நீங்க செருப்பை கழட்டி சாட்டையை வச்சு யாரை அடிக்கணும்? இப்ப நீங்க நில்லுங்க, நாங்க அடிக்கிறோம் சாட்டை எடுத்து. எஃப்ஐஆர் லீக் பண்ணது சென்ட்ரல் கவர்மெண்ட். அதாவது அந்த அமைச்சகத்துல இருந்து தெளிவா லெட்டர் வந்திருக்கிறது, மன்னிப்பு கடிதம் வந்திருக்கிறது சவர்கர் பாணியில. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? திரும்ப ஆளுநரை சந்தித்து பாஜக ஆட்சிக்கு எதிராக, மோடி அமித்ஷாக்கு எதிராக நீங்க ஆளுநர் லெட்டர் கொடுப்பீங்களா? ஆளுநர் ரவியை பொறுத்தவரை பாஜகவுடைய மாவட்ட செயலாளர் மாதிரி தானே இருக்கிறாரு. நீங்க அவங்ககிட்ட போய் உட்கார்ந்து நீங்க மனுவை நீட்டி விட்டால் நீங்க பெரிய அரசியல்வாதின்னு ஆகிருப்பாங்க. என்ன அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை விசிகாவின் மிக முக்கியமான பொறுப்பாளர் வழக்கறிஞர் காயல் அகமது அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் இன்று ஆளுநரை சந்திப்பதுங்கிறது பெரிய நியூஸா மாறி இருக்கிறது. இதுல என்ன ட்விஸ்ட்னாக்க, ஒரே நேரத்துல சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது நடவடிக்கை எடுங்கன்னு கொடுத்திருக்காரு. அதே சமயத்துல வெள்ள நிவாரணத்தை வழங்க சொல்லி மாநில அரசு கொடுக்க சொல்லி மத்திய அரசு வலியுறுத்த சொல்லி கொடுத்திருக்காரு. வெளியில வரும்போது பாத்தீங்கன்னாக்கா செய்தியாளர்கள் காத்திருந்தாங்க, வழக்கம் போல் டாடா காமிச்சு போயிட்டாரு. எப்படி பாக்குறீங்க? முதல்ல சட்ட ஒழுங்கு சீர்குலைத்து காரணமா இருந்தது யாரு? சட்ட ஒழுங்கு சீர்குலைன்னா முதல்ல என்னது? அந்த அண்ணா யூனிவர்சிட்டியுடைய அந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான அந்த பெண் மாணவியுடைய எஃப்ஐஆர் உடைய லீக். அதான பஞ்சாயத்து. எஃப்ஐஆர் எப்படி பொது வழியில் வந்தது? பாலியல் குற்றங்கள் சம்பந்தப்பட்ட போக்சோ சம்பந்தப்பட்ட வழக்குடைய எஃப்ஐஆர் வெளியே போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். இது போலீஸ் ஆக்ட்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வழக்குடைய குறிப்பு இருக்குமே தவிர கண்டென்ட் இருக்காது. ஏன்? அந்த பெண்ணுடைய வருங்காலத்துடைய நலன் கருதி, அவங்க வாழ்க்கையை நலன் கருதி நம்ம என்ன செய்ய மாட்டோம், டிபார்ட்மெண்ட் வெளியிட மாட்டாங்க. அண்ணாமலை சாட்டை எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு உள்ள பிரச்சனையானது அதுதான். சட்ட ஒழுங்கு கெட்டி விட்டது. அதை எஃப்ஐஆர் லீக் பண்ணிட்டாங்க. ஸ்டாலின் கவர்மெண்ட் சரியில்லை, ஆட்சி சரியில்லைன்னு சொல்லிதான் சாட்டை எடுத்து சொல்லட்டினாரு. எந்த மாதிரி சாட்டை? பூநூல் சாட்டை, சரியா? பஞ்சு குஞ்சம் சாட்டையை சொல்லட்டினாரு, பார்த்திருப்பீங்க. இப்போ சட்ட ஒழுங்கு கெட்டி விட்டதுன்னா எடுறதுக்கு காரணம் யாரா இருந்தா? எஃப்ஐஆர் ரிலீஸ் பண்ண யாரா இருந்தா? இன்னைக்கு நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர், அதாவது ஒன்றிய அரசினுடைய தகவல் வெளியீடு ஆணையம் இருக்கு, இன்ஃபர்மேஷன் சென்டரு, தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. பழைய சட்டம் ஐபிசியில இருந்து பிஎன்எஸ்க்கு செக்ஷன் மாற்றும் போது ஏற்பட்ட குளறுபடியால் தவறுதலாக எங்க சர்வர்ல இருந்து வெளியாயிட்டு பொதுமக்கள் பார்க்கும் அளவுக்கு அது ஆகிவிட்டது, வருந்துகிறோம்னு வருத்தம் தெரிவிச்சு இன்னைக்கு பக்காவே வெளியிட்டு இருக்காங்க. இப்ப முழுக்க இது நடந்த எங்கதுன்னா, போலீஸுடைய அந்த வெப்சைட்டை ஒருங்கிணைந்த சென்ட்ரலைஸ்டு அந்த டீம் யாருன்னா ஒன்றிய அரசு, பாஜக அரசு. இப்ப அவங்களுடைய நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர்ல இருந்து இப்ப வருத்தம் தெரிவிச்சு வெளியிட்டு இருக்காங்க. இப்ப யாரு சாட்டை எடுத்து யார் அடிக்கிறது? இதற்காக யாரு சாட்டை எடுத்து இப்ப அடிக்க போகிறார்? திரு விஜய் அவர்கிட்ட நம்ம கேட்கிறோம். நீங்க சட்ட ஒழுங்கு சீர்குலைன்னு சொன்னீங்களே, ஆளுநர்கிட்ட போய் கடிதம் கொடுத்தீர்களே, அப்போ இந்த விஷயத்துக்கு யார்கிட்ட போய் கடிதம் கொடுக்க போறீங்க? இதுதான் திரு விஜய் அவர்களை நாம் கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கு. இது விஜய் மட்டும் சொல்லல, அண்ணாமலை அவர்களால் பெரிய அந்த டேட்டாவா எடுத்து அந்த எஃப்ஐஆர் வச்சு அவர் பேசினாரு. அதுவும் பேசும்போது மாறி இருக்கிறது. அதையும் சேர்த்து எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த, அதாவது எஃப்ஐஆர் லீக் விஷயத்தை பொறுத்தளவுல? நான் கேட்கிறது என்னன்னா, அண்ணாமலை சாட்டை எடுத்து அடித்தாரா இல்லையா? சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொன்னார். அடுத்தது அடுத்த கட்ட போராட்டமாக தீ மிதிக்க போறதா தகவல் வருகிறது. அப்புறம் தொடர்ந்து ரயில்வே ஸ்டேஷன்ல போய் நின்றுகிட்டு நான் கம்பியை பிடிச்சி தொங்க போறேன், எங்க பவர் இது, இப்படி எல்லாம் மீம்ஸ் போடக்கூடிய அளவுக்கு கொண்டு இருக்கு. இது தமாசன சப்ஜெக்ட் கிடையாது. இது முழுக்க இந்த திமுக ஆளக்கூடிய திமுக ஆட்சிக்கு எதிராக இந்த விஷயத்தை வன்மமாக திரு அண்ணாமலை திருப்பினார். இப்ப நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இன்றைக்கு ஆளுநரை சந்தித்து இதே சட்ட ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று விஜய் அவர்கள் மனு செய்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? இந்த அண்ணாமலை ஆகக்கூடிய இண்டியூஸ்.
எடப்பாடியாரே வந்து பெரிய அளவுக்கு என்ன பண்ணாரு, இதை எதிர்த்து எஃப்ஐஆர் லீக் எப்படின்னு சொல்லி கேட்டு இன்னைக்கு மக்கள் திரள் போராட்டம் அறிவிச்சிருக்கிறாரு. இப்படி பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் வந்து கொஞ்சம் கூட பொறுமை இல்லாம, கொஞ்சம் கூட சமயோஜித புத்தி இல்லாம பாத்தீங்கன்னா எதிரி கட்சியா திரும்பும் வேலையில அந்த எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி நேற்று கட்சியை தொடங்கிய திரு விஜய் அவர்கள் இப்படி செய்யலாமா தான் கேள்வி. நீங்க போய் மத்திய சர்க்கார், ஒன்றிய சர்க்கார்ல இருந்து நீங்க என்ன பண்ணுங்க, எங்களுக்கு நிவாரணம் தாங்கன்னு எழுதித்தர, அது நம்ம பாராட்டுறோம். நிவாரணம் தர்றாங்களா இல்லையா ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏற்கனவே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அழுத்தம் கொடுத்து 1200 கோடி வெள்ள நிவாரணத்துல வந்து மழை புயல் வெள்ள நிவாரணத்துல 984 கோடி ஒதுக்கி விட்டார்கள் சொன்னாங்க நிர்மலா சீதாராமன். இப்ப ஒதுக்கிட்டாங்க தானே. இப்ப நிறைய பல்லாயிரக்கணக்கான கோடி வச்சிருக்காரு திரு விஜய் அவர்கள். ஒரு 1000 கோடியை வந்து கொடுத்துருங்களேன், அப்புறம் நீங்க வாங்கிக்கிறீங்கிறாங்க. நிறைய கோடி நிறைய வச்சிருக்கிறீங்க, ஒரு 1000 கோடி அப்படி தள்ளி விடுங்க. இங்க ஆளுநர்ட்ட நீங்க ரொம்ப ராசியா தானே இருக்கிறீங்க, ஆளுநர் கண்டிப்பா வாங்கி தருவார். விஜய் அவர்கள் போய்விட்டதுனால தன்னுடைய நெருக்கத்தை பயன்படுத்தி கண்டிப்பாக ஆளுநர் ரவி அவர்களுக்கு ஒரு 1000 கோடி வாங்கி கொடுத்துருவாரு. அதுக்கு முன்னாடியே திரு விஜய் அவர்கள் வந்து என்ன செய்யட்டும், தன்னுடைய ஒரு பணத்தை கொடுக்கட்டுமே, நம்ம எப்படி வாதம் வைப்போமா? அப்போ அரசியல்ல வந்து சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். அதை தன்னுடைய முக்கியத்துவத்துக்கு ட்ரை பண்ணலாம். தெருவோட்டில் நிற்க கூடாது, புத்திசாதமா நடக்கணும். இப்ப எங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையில போராட்டம் தான் எங்களுடைய வாழ்க்கையை. டெய்லி பாத்தீங்கன்னா நாங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் இதே இருந்து கொண்டிருப்போம் மக்களுடைய தேவைகளுக்காக வேண்டி. அப்ப எங்களுக்கு தெளிவா தெரியுது வந்து ஒரு பெண் பிள்ளையுடைய ஒரு மாணவியுடைய வந்து ஒரு சப்ஜெக்ட், இது நுணுக்கமான ஒரு மேட்ரு. இதுல அண்ணாமலை தான் வந்து கொஞ்சம் கூட வந்து ஒரு அரசியல் இது இல்லாம, இங்கிதம் இல்லாமல், அரசியல் நாகரிகம் இல்லாம நடந்து கொண்டாருன்னு சொன்னால் விஜய்க்கு வந்து ஏன் இப்படி போயிட்டு நின்றுக்கிட்டு ஆளுநர்கிட்ட போய் ப்ரெஷரைஸ் பண்றீங்களா? எதுல ப்ரெஷரைஸ் பண்ணணும்? பெண் பிள்ளைகளுடைய மாணவர்களுடைய அந்த கற்பை வந்து பாதுகாருங்கள், பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள் சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்துங்க. கண்டிப்பா கோரிக்கை வைங்க முதலமைச்சருக்கு, நாங்களும் சேர்ந்து வழிமொழிகிறோம். அது சப்ஜெக்ட் வேற. நீங்க ஆளுநரும் இப்ப என்னமோ ஆளுநரும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப ராசியா இருக்கிற மாதிரியும், ஆளுநர் தான் எதிர்க்கட்சி தலைவா செயல்பட்டு இருக்காரு. ஆளுநர் ரவியை பொறுத்தவரை பாஜகவுடைய மாவட்ட செயலர் மாதிரி தானே இருக்கிறாரு. நீங்க அவங்ககிட்ட போய் உட்கார்ந்து நீங்க மனுவை நீட்டி விட்டால் நீங்க பெரிய அரசியல்வாதின்னு ஆகிருப்பாங்க. என்ன அவனுக்கு ஒண்ணும் புரியவில்லை. இப்ப இதுக்கு என்ன சொல்லப்படாது கேட்கணும். அதான் நான் கேட்கிறேன். திரு விஜய் அவர்களை, நாங்க உங்களை வந்து எதிரியா நினைக்கல. விஜய்க்கு நமக்கு வந்து எங்க கட்சி எதிரியே கிடையாது. எங்கள் அன்பு இளவல் விஜய் அவர்கள் கட்சி தொடங்குகிறார், வாழ்த்துக்கள் சொன்னாங்க நிகழ்ச்சி தமிழர். எங்க தலைவரை பொறுத்தவரையில எங்க அன்பு இளவல் விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கி இருக்கிறாரு, அரசியல் கட்சி வாழ்த்துகிறோம்னு சொன்னாரு. அடுத்த வாரமே என்ன செஞ்சாரு, பாசிசமா பாயாசமான்னு கேட்கிற அளவுக்கு தான் விஜய்க்கு அரசியல் ஞானம் இருக்கிறது. இப்ப ஆளுநர் சந்தித்திருக்கிறார். அப்ப இப்ப என்ன சொல்ல போறாரு? ஒன்றிய அரசினுடைய இன்ஃபர்மேஷன் சென்டர் ரிப்போர்ட் என்ன சொல்ல போறாரு? கண்டிக்கணுமா? கண்டிப்பாரா? மோடி அமித்ஷாவை கண்டிப்பாரா? இப்ப யாரு சாட்டை எடுத்து யாரை அடிக்கிறது இப்ப சொல்லுங்க. இப்ப அண்ணாமலை என்ன செய்ய போறாரு? இப்ப அண்ணாமலை சாட்டை எடுத்து அடிச்சாரு இல்லையா? திமுக ஆட்சியை வந்து நினைச்சுவேன் வந்து அகற்றியே தீருவேன், காலில் செருப்பு போட மாட்டேன். இப்ப என்னத்தை போட போறாரு? வெளியிட்டதே உங்க ஆளு தானையா, பாஜக சர்க்கார் தான் வெளியிட்டு இருக்கிறது. என்னமோ இவர் ஷூ மேக்கருக்கு பிறந்த மாதிரி ஷூ போடுவாரா? செருப்பு ஷூ போட்டு அனுப்பான்னு நினைக்கிறேன். என்ன ஒரு கேலி கூத்தான விஷயங்கள், கொஞ்சம் கூட பொறுமை இல்லை. பாருங்க, சந்தி சிரிக்கிறதா இல்லையா? இந்த வெளியிட்டு அப்ப நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கை சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு செய்யப்பட்டதா இந்த கேள்வி நான் வைக்கிறேன் பொது வழியில. இப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, அந்த சம்பந்தப்பட்ட அந்த நபரே திமுக கிடையாது. என்ன சொன்னாங்க? திமுகவுடைய ஆளு உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து பக்கத்துல நிற்கிறாரு. மனு கொடுக்க வந்து எல்லாரும் சேர்ந்தா நிற்பாங்க. மா சுப்பிரமணியன் அமைச்சர் அவர் பக்கத்துல நெருங்கி நிற்கிறார் என்றெல்லாம் சொன்னீங்களே, கடைசியில அவர் யாருன்னு பார்த்தா பாஜக ஐடி விங்குங்கிறாங்க. கமலாலயத்துக்கு அந்த ஆளு போயிருக்கிறாரு. ஆமாங்க, ஒரு காணொலியை பார்த்தேன். இவர் பாஜகவுடைய நெருக்கமா உள்ளவர், கமலாலயத்து வரைக்கும் தொடர்பு இருக்கு. அப்ப என்ன, என் அப்பம் குதிரைக்குள் இல்லைன்னு நீங்க ஏன் காட்டி கொடுக்குறீங்க? அப்ப எஃப்ஐஆர் லீக் பண்ற மாதிரி நீங்க லீக் பண்ணுவீங்க. இந்த ஞான தேசியமா அவன் பேரு வரமாட்டிருக்கு, சம்பந்தப்பட்ட அந்த அந்த பாத்ரூம்ல வலிக்கு விழுந்து கால் உடைஞ்சு கிடக்குற ஞானசேகரன். அவன் கொஞ்சம் பேரை பாருங்க, ஞானசேகரன். இவன்லாம் என்ன வாயில வசமா வந்துட போகுது. இவன்லாம் சமுதாயத்துல இருக்கிறதுக்கு தகுதியற்ற ஒரு தற்குறிகள். இந்த தற்குறியை வைத்துக் கொண்டு தமிழகவுடைய அந்த அரசியலையும் தமிழகவுடைய முதலமைச்சர் அரியணை பூசணிக்கிறப்பா. எப்ப சட்ட ஒழுங்கு நிலைநாட்ட வேண்டும், இது போன்ற குற்றங்கள் தடுக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் நடக்குதா? கிரைம் இண்டெக்ஸை பத்தி பேசுமா?
யூபி எந்த லட்சணத்துல இருக்கு பேசுவோமா? பாஜக ஆளக்கூடிய மாநிலத்துல வந்து நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள் ரேஷியோ பத்தி பேசுவோமா? கிரைம் இண்டெக்ஸை பத்தி பேசுவோமா? எல்லாம் தமிழ்நாடு சட்ட அளவு சரியா தான் இருக்கிறது. இது போன்ற மீடியா வெளிச்சத்தை வைத்துக் கொண்டு சேற்றறி பூசினீர்களே. இப்ப நான் கேட்கக்கூடியதான் 2 பேர்ட்ட கேட்கிறேன். விஜய் அவர்களே, இப்போ எஃப்ஐஆர் லீக் பண்ணது சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது அந்த அமைச்சகத்துல இருந்து தெளிவா லெட்டர் வந்திருக்கிறது, மன்னிப்பு கடிதம் வந்திருக்கிறது சவர்கர் பாணியில. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? திரும்ப ஆளுநரை சந்தித்து பாஜக ஆட்சிக்கு எதிராக மோடி அமித்ஷாக்கு எதிராக நீங்க ஆளுநர் வந்து கற்றுக் கொடுப்பீங்களா? அண்ணாமலை பத்தி கேட்கிறேன். இப்ப நீங்க செருப்பை கழட்டி சாட்டையை அடிச்சு யாரை அடிக்கணும்? இப்ப நீங்க நிலைக்கு நாங்க அடிக்கிறோம் சாட்டை எடுத்து. என்ன ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் ஒரு மெசேஜை சொல்றோம், நாங்க சப்ப கட்டி பூச முனைகளை எங்களுடைய விசிகா பொறுத்தவரை தெளிவாக இருக்கிறோம். மக்கள் பக்கம், பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் தான் நிற்போம். தமிழ்நாட்டுல இது போல நிகழ்வு நடக்காத வண்ணம் தடுக்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது. குறிப்பா தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு சின்ன சம்பவத்தை கூட பெருசாக ஊதி பெருசாக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. சட்ட ஒழுங்கு விஷயத்துல, குறிப்பாக இந்த பாலியல் பலாத்காரம் வன்கொடுமை விஷயத்துல சிறப்பு கவனம் செலுத்துங்கள் என்ன செய்யணும் அந்த பேட்டினால கோரிக்கை வைக்கிறேன். இப்ப சட்டத்துறை அமைச்சர் பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. அந்த சார் என்கிற குரல் எங்களுடையது அல்ல, அது வேறு பக்கமானது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இது இப்படி சேர்த்து புரிஞ்சுக்கிறோம். அதான் அண்ணன் ரகுபதியுடைய பேச்சை நானும் கேட்டேன். இப்ப சார் மேட்டர் இருக்குல்ல, எந்த சாரு யாரு அப்படிங்கிறது போலீஸ் கஸ்டடியில இருக்காரு. சம்பந்தப்பட்ட குற்றவாளி போலீஸ் கஸ்டடியில இருக்காரு. பழைய மாதிரி டெக்னிக்லாம் இப்ப தேவையில்லை. அது எப்படி வந்து உண்மையை வரவழைக்குங்கிறது தமிழ்நாடு காவல்துறை அதுல ஸ்பெஷலிஸ்ட், அவங்க எப்படிங்கிறது தெரியும். அதையெல்லாம் தாண்டி நீ ஏன் ஊடகத்துல வந்து பேசுறீங்க தான் கேள்வி. ஊடகத்துல வந்து என்னமோ அந்த ஞானசேகரனை இவனுக்கு பிடிச்ச மாதிரியும் அவர்கள் எல்லாம் வந்து ஒப்புவித்த மாதிரியும் சொல்வதாக இருந்தால், திரு அண்ணாமலை உட்பட பாஜக ஐடி விங் உட்பட சொல்வதாக இருந்தால், அப்ப ஞானசேகரனை நீங்க தான் அனுப்பி வச்சீங்களா? ஞானசேகரன் இப்படிலாம் நடந்து கொள்ள நீங்க முன்னாடியே செட்டப் பண்ணிட்டீங்களா? இந்த கேள்வி வருதா இல்லையா நமக்கு? ஏன்னா ஏற்கனவே வந்து கமலாலயத்தை தொடர்புள்ள ஆளுன்னு சொல்லிட்டீங்க. எஃப்ஐஆர் லீக் பண்ணது வந்து ஒன்றிய அரசு. அப்ப அந்த சம்பந்தப்பட்ட ஞானசேகரன் யார்? சாருண்டா யாருன்னா எந்த சாரு? நாங்க திருப்பி கேட்கிறோம். சாரு வந்து அந்த 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 ஆடியோ வந்து உண்மையா போய் இருக்கட்டும். சார் இருக்காரு, எந்த சார்? உள்துறையை சேர்ந்த சாரா? பாஜகவை சேர்ந்த சாரா? இப்ப நாங்க கேட்க முடியுமா? கேட்டா நியாயம் இருக்குதான் செய்கிறது. அதனால இதை எப்படி அணுக வேண்டும்? ஒரு பெண் குழந்தை, ஒரு பெண் மாணவி பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொன்னா இதை வைத்து அரசியல் பண்றது, சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்று சொன்னால் அதுக்கு எல்லாரும் சேர்ந்து நம்ம வந்து களத்துல நிற்போம். அனைவரும் சேர்ந்து சட்ட ஒழுங்கை காப்பாத்துறதுல காவல்துறைக்கு உறுதுணையா நம்ம இருப்போம், ஆட்சிக்கு உறுதுணையா இருப்போம். இதுதானே செய்யணும். என்னமோ வந்து திமுக காரங்க தான் அந்த பையனை அனுப்புற மாதிரியும், திமுக ஆட்கள் தான் வந்து தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து ஞானசேகரனை வந்து போப்பா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போய் நீ அந்த என்ன செய்ய பெண்களை எல்லாம் கெடுத்துட்டு வான்னு சொன்ன மாதிரி நீங்க அணுகிற எந்த விதத்தில் நியாயம்? சுட்டி காட்டக்கூடிய, தட்டி கேட்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியவங்க எதிர்கட்சியில் வந்து ஏன் எதிர்கட்சியா இப்படி ஒரு அனுபவம் இல்லாம பண்றீங்க? இதுல வேற இவர் வேற விஜய் வேற போய் பெருசா ஓலை நீட்ட போயிட்டாரு. இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டாமா என்றுதான் சொல்லுகிறோம். ஓகே, இது ஒரு அதாவது பாலியல் வழக்குங்கிறது தோண்ட வெவ்வேறு விஷயங்கள் வெளிவர ஆரம்பிக்கிறதுனா, குறிப்பா இந்த லெட்டர் மத்திய அரசோட ஒன்றிய அரசோட அந்த லெட்டருங்கிறது, அந்த வருத்தம் தெரிவிக்கிற கடிதங்கிறது மிக முக்கியமான பேசும் பொருளா மாறி இருக்குது. அதையும் விஜயோடைய புகார் மனையும் வைத்து ஒரு கூர்மையான விமர்சனம் முன்வைத்திருக்கிறீர்கள். அப்படியே மக்கள் பாதிக்கு விட்டு விடுகிறேன். இந்த விவாதத்தோட அறக்கலவை நேரம் நன்றி.